வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்னைக்கு நான் ஒரு நற்றிணை பாடல் சொல்கிறேன். அறியாமை உடையார்க்கு அறியேன், அறிந்தார்க்கு அள்ளல் உடையது உலகு. நாம் இந்த உலகத்தில் நிறையா புரிதலே இல்லாமல் இருந்தால் ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுக்க அதெல்லாம் அனுசரித்து வாழ்கிறது இந்த உலகமே கஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த பாடல். ஆனால் இது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப பொருந்தும். நாம் மற்றவங்களோட மனசை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு, பார்த்தியா அவன் உள் மனசில் நம்மளை வெறுக்கிறான், உள் மனசில் கோவப்படுறான், உள் மனசில் தந்திரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மக்கிட்ட வெளியரங்கமாக பழகிறதையும் மீறி அவங்களோட உள் மனசுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத தலைவலியை இழுத்துக்கிறதுக்கு நாம் ஒரு மாதிரி வெள்ளந்தியாக இருந்துட்டு நம்ம கூட சிரித்து பேசுகிறானா பதிலுக்கு சிரித்து பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவன் உள் மனசில் எதை வச்சுருந்தா நமக்கு என்ன பிரச்சனை? நாம் வெளியில் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க கிட்ட இன்முகமாக சிரித்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு எனக்கு இந்த மாமா பிடிக்காது, இந்த சித்தப்பா பிடிக்காது, இந்த அத்தைகிட்ட பேச மாட்டேன், இந்த அண்ணனை பார்த்தாலே பிடிக்காது, இந்த அண்ணன் ஜென்ம பகை, இந்த மாதிரி சொந்தங்களில் நிறைய பகை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உண்மையான உள்மனசை நம்ம எட்டி பார்த்துருப்போம். அதில் இருக்கிற குரோதம், வெறுப்பு, பொறாமை, போட்டி எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு அவங்கள வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருப்போம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நாம் இவங்களுக்கு அவங்கள பிடிக்கல, அவங்களுக்கு இவங்கள பிடிக்கலனாலும் நமக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசுக்குள்ளே எட்டி பார்க்காம வெளியில் நின்று சந்தோஷமாக எல்லாட்டையும் சிரித்து பழகினா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி கருத்து. தேங்க்யூ.